pulling up Uber black Cadillac, high heel boots and a... நம்ம கிட்ட பாத்துட்டீங்கன்னா ஒரு அடியில இருந்து 10 அடிக்கு கீழே நம்ம கிட்ட விநாயகர் சிலை இருக்குங்க. இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா அதுவும் 8 அடி விநாயகருங்க. ஓகேங்கண்ணா. அது பாத்தீங்கன்னா சிம்ம வாகனத்தோட இருக்குங்க. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா 8 அடி விநாயகர். அதுவும் சிவலிங்கத்துக்கு மேல சிவலிங்கம் வந்து நந்தி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். மூஷிகனும் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. எவ்வளவு சீக்கிரமா புக் பண்றது புக் பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஹாய், வாங்க. ஆனா நம்மளோட கடை நேமுங்கண்ணா, லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்ம கடை நேம் பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாடு விநாயகர் சிற்ப கலைக்கூடம், கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம் பகுதியில அருணாச்சலம் ரோடு, அதாவது பார்த்துட்டீங்கன்னா கென்னடி தியேட்டருக்கு ஆப்போசிட் ரோடு. நம்ம ஆப்போசிட் ரோடு வந்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் இருக்குங்க. ஓகேங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை வந்து விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்காக விநாயகர் சிலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அடியில இருந்து இருக்குங்கன்னா நம்ம கிட்ட பாத்துட்டீங்கன்னா ஒரு அடியில இருந்து 10 அடி வரைக்கும் இருக்குங்க. 10 அடிக்கு கீழே. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒயிட் கலராகவே இருக்குங்க, இதுவே கலர்லாம் இல்லை, அது என்ன ப்ராசஸ்ங்கண்ணா? இது பாத்துட்டீங்கன்னா ஒயிட்ல நம்ம வச்சிருப்போம். கஸ்டமர்ல பாத்துட்டீங்கன்னா வந்துட்டு எங்களுக்கு இந்த கலர் வேணும் இந்த கலர் வேணும் அப்படின்லாம் கேட்கும்போது கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி, ஏன்னா கஸ்டமருக்கு பிடிக்கணும் இல்லைங்களா, அதுக்கோசரம் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கேட்கற கலர்ல நம்ம பெயிண்டிங் சூப்பரா பண்ணி கொடுப்போம். நம்ம விநாயகர் சிலையில எத்தனை அடியில இருந்து அவைலபிள் இருக்குங்கன்னா? நம்ம கிட்ட பாத்துட்டீங்கன்னா ஒரு அடியில இருந்து 10 அடிக்கு கீழே நம்ம கிட்ட விநாயகர் சிலை இருக்குங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை வந்து இத்தனை அடியில தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அது எத்தனை அடினா இருக்குங்கண்ணா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி? கவர்மெண்ட் பிரகாரம் பாத்துட்டீங்கன்னா 10 அடிக்கு கீழே நம்ம வச்சுக்கலாங்க. அதாவது 9 அடி. ஆமாங்க, 9 அடி 9.25 10 அடிக்கு கீழே நம்ம வைக்கணும். ஓகேங்கண்ணா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைன் பை லைனா பாத்துடலாங்களா? வாங்க பார்க்கலாம், வாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த அடி பார்க்க போறோம்னா? வாங்க உள்ள வாங்க. பாருங்க, இது பாத்துட்டீங்கன்னா 5 அடி விநாயகருங்க. ஓகேங்கண்ணா. இது பாத்துட்டீங்கன்னா மயில் வாகனம் இருக்கும். ஓகே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நந்தி வாகனம் இருக்குங்க. ஓகே ஓகே சரிங்களா, வாங்க இப்படியே வாங்க. இது பாத்துட்டீங்கன்னா இது 5 அடி விநாயகர் தாங்க. 5 அடி விநாயகர்லயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா சிம்ம வாகனம் இருக்குங்க. ஓகேங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து இப்ப ஒயிட் கலர் இருக்குங்க, அந்த கலர் லுக் வைஸ் தெரியல இல்லைங்களா? ஆமாங்க. இது பாத்துட்டீங்கன்னா கஸ்டமர் வந்து நம்ம புக் பண்ற பட்சத்துல பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. சிங்கம் பாத்துட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து சிங்க கலர்லயே வேணும்னு கேட்பாங்க, ஒவ்வொருத்தர் பாத்துட்டீங்கன்னா பிளாக் கலர் சிங்கம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டைம்ல பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பெயிண்டிங் பண்ணி கொடுப்போம். ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நான் அந்த பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஆமாங்க. போக பாத்துட்டீங்கன்னா டோர் டெலிவரி தரோம் நம்ம. ஃப்ரீங்களா? ஆமா. ஓ, டோர் டெலிவரி பாத்துட்டீங்கன்னா ஃப்ரீயா தரோம் நம்ம. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. அது எத்தனை கிலோமீட்டருக்குள்ள இருக்குங்கண்ணா? நம்ம பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ள கொடுக்கலாம். டோர் டெலிவரி பண்ணி கொடுக்கலாங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா 6 அடிங்க. ஓகேங்க. 6 அடியில பாத்தீங்கன்னா இது அன்னப்பறவை இருக்கிற மாதிரிங்க. ஓகே ஓகே ஓகேங்களா. இப்படியே வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா யானை இருக்கிற மாதிரி, இது வந்து 7 அடி. 7 அடி. ஓகே. சரிங்களா. இது பாத்தீங்கன்னா இதுவும் 7 அடி. அந்த பக்கம் யானை இருக்கும், நம்ம இந்த சைடு பாத்துட்டீங்கன்னா நந்தி இருக்கிற மாதிரி. நந்தி இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இது 7 அடி தான், அம்மன் இருக்கிற மாதிரிங்க. ஓகேங்கண்ணா. 2 சைடுமே அம்மன் இல்லைங்களா? 2 சைடு அம்மன் பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து நின்று இருக்கிற மாதிரி. இதுல பெயிண்டிங் பண்ணா செம சூப்பரா இருக்குங்க அது. ஓகே. இப்போ வந்து மேக்ஸிமம் இதான் ப்ராசஸ்ங்களாண்ணா எப்படி இருந்தாலும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்க புக் பண்ண வரைக்கும் தான் நீங்க பெயிண்ட் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமாங்க. ஏன்னா புக் பண்ணும்போது என்னன்னா புக் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் சொல்லுவாங்க. அப்ப வந்து அது செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு வேண்டிய கஸ்டமர் சொல்ற கலர் தான் நம்ம அடிச்சுட்டு இருக்கிறோம். ஓகேங்கண்ணா. இன்னொன்னு என்னன்னா நம்ம விநாயகர் சிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல மற்ற சைட்ல இருந்து கம்பேர் பண்ணல நம்ம சைட்ல வந்து பிரைஸ் பட்ஜெட்ல எப்படிங்கண்ணா? ஆனா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் எப்படிங்கண்ணா? நம்ம கிட்ட பிரைஸ் ரேஞ்சில் பாத்துட்டீங்கன்னா மற்ற இடத்த விட பாத்துட்டீங்கன்னா சின்ன விநாயகர்களுக்குலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3000 கம்மியாக தரோம். பெரிய விநாயகரில் பார்த்தீங்கன்னா 5000 கம்மியாக தர்றோங்க. வந்து பாருங்க, ப்ரைஸு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியும் ரொம்ப கம்மியாக தான் ப்ரைஸ் நம்ம. இப்போ நீங்கள் 3000 5000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி தான் சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆல்ரெடி சொல்கிறது. ஆமாங்க. ஓகே ஓகே. இப்போ இது வந்து டிஸ்கவுண்ட் இல்லை இல்லைங்களா? இல்லை, அது கம்மி பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். கம்மி பண்ணி தான் சொல்லுவீங்க. ஓகேண்ணா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 அடி பார்த்தாங்களா? இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 7 அடியில் எவ்வளோ சொல்லலாம் இருக்குங்கண்ணா? என்னென்ன வெரைட்டியில் இருக்கு? வாங்க பார்க்கலாம் வாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு மான் இருக்குங்க, அதே 7 அடி தான். இதில் பார்த்தீங்கன்னா மான் இருக்கும், அந்த சைடு பார்த்தீங்கன்னா யானை இருக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட்டுங்கண்ணா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இது பார்த்துட்டிங்கன்னா 7 அடி தான். இது 7 அடி தான். ஆமாங்க, இது 7 அடி தான்.
மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரபிள் எவ்வளவு எது என்ன எடுக்கிறாங்க மேக்ஸிமம் என்னென்ன சைஸ்ல வந்து செலவு எடுக்கிறாங்க அதிகமா? இல்ல அவங்கவங்க பொறுத்து இது வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லா சைஸுமே எடுப்பாங்க. ஓகே. அவங்கவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா 5 அடி 6 அடி 10 அடி வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பாங்க. ஓகேண்ணா. இப்போ நம்ம பாக்குறது மேக்ஸிமம் பெயிண்ட் அடிச்சாதான் நல்லா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. பெயிண்டிங் பாத்துட்டீங்கன்னா கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி நம்ம பெயிண்டிங் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்கண்ணா. எனக்கு இருக்கிறதுலயே ஒரு வந்து பாத்தீங்கன்னா பெரிய செலவு என்ன வந்து எத்தனை அடியில இருந்து இருக்குங்க? பெரிய சிலை பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிட்ட பார்த்துட்டிங்கன்னா 9 அடியில இருந்து சிலை இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஓகேங்கண்ணா. எதுக்குண்ணா? பாருங்க இதுதான் 9 அடி சிலைங்க. அப்படியேங்க அப்பா. ஆனா என்ன ரக்கையெல்லாம் இருக்கு? இது பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கருடன் சிலைங்க. கருடன் இருப்பார் பாத்தீங்கன்னா ரெக்கை, இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா கருடன் இருப்பாருங்க. ஓகேண்ணா. ஓ நீங்க கருடன் வேற இருக்காருங்க இல்லைங்களா? ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல 9 அடி இல்லைங்களா? ஆமாங்க. இது வந்து 9 அடி பார்த்துட்டிங்கன்னா அகலம் மட்டுமே 8 அடி வருங்க. இது 8 அடி வரும். இருக்கிறதுல பெரிய விநாயகர் இல்லைங்களா? ஆமாங்க. 8 அடி அகலம், ஹைட் பார்த்துட்டிங்கன்னா 9 அடி வருங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த விநாயகர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெக்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஏரியாக்குள்ள ஒரு கெத்து தான் இல்லைங்களா? இந்த விநாயகர்ல வச்சீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 9 அடியில வேற வேரியஸ் இருக்குங்களா? வாங்க காட்டுறோம். ஆனா இது நரசிம்மர் இருக்காரு. இது எவ்வளவு அடினா? இது பார்த்துட்டிங்கன்னா 8 அடி வருங்க. ஓகேண்ணா. 8 அடி நரசிம்மர் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேண்ணா. இது 8 அடிங்களா? ஆமாங்க. ஓகே. இப்போ இது இந்த டிரான்ஸ்போர்ட்ல நீங்களே மேக்ஸிமம் பண்ணிடுவீங்க இல்லீங்களா? சேஃபா வந்து இறக்கி கொடுத்துருவீங்க. ஆமாங்க. டிரான்ஸ்போர்ட்டிங்ல நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. நீங்க 9 அடியில அங்க கருடன் சிலை பாத்தீங்க இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா 9 அடியில வேற வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. வாங்க பார்க்கலாம். இது பார்த்துட்டீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கிற மாதிரிங்க. ஓகேண்ணா. இதுல பார்த்துட்டீங்கன்னா பெயிண்டிங் செய்யும் போது பார்த்துட்டீங்கன்னா கிருஷ்ணர் எல்லாம் ரொம்ப தத்ரூபமா நல்லா அருமையா இருக்குங்க. ஓகேங்கண்ணா. அது இந்த சிலையும் பார்த்துட்டீங்கன்னா 9.5 பிளஸ் பார்த்துட்டீங்கன்னா மான் வருங்க சைட்ல. அப்புறம் பாருங்க இந்த இன்னொரு சிலை இருக்கு பாருங்க. இந்த சிலை பார்த்துட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மான் இருக்கிற மாதிரி சிலைங்க. ஓகேண்ணா. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சிலை இருக்குங்க அங்க. அது வந்து பாத்துட்டீங்கன்னா மயில் இருக்கிற மாதிரி சிலைங்க. அது 9 அடி சிலை. 9 அடி. ஓகேண்ணா. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவு கேட்டாலும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா விநாயகரை பொறுத்த வரைக்கும்? ஆமாங்க எடுத்துக்கலாங்க. நம்ம கிட்ட எல்லாமே இருக்குங்க. பாருங்க இங்கேயும் ஒரு 9 அடி சிலை இருக்குங்க. ஓகேண்ணா. இங்கேயும் இருக்கு. வாங்க இன்னொரு சிலையும் காட்டுறேன். இது என்னங்க நரசிம்ம அது ஆஞ்சநேயருங்களா? ஆமாங்க. ஆஞ்சநேயர் மேல விநாயகர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரிங்க. ஓகேண்ணா. இது எத்தனை அடிண்ணா? இது 9 அடிங்க. ஓகேண்ணா. அப்புறம் விநாயகர் பார்த்துட்டீங்கன்னா தலகாணியில சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி விநாயகர் இருக்குங்க. படுத்துட்டு இருக்கிற மாதிரி. இதுங்களா? ஆமாங்க. விநாயகர் பாத்தீங்கன்னா அதுவும் 8 அடி விநாயகருங்க. ஓகேங்கண்ணா. அது பாத்தீங்கன்னா சிம்ம வாகனத்தோட இருக்குங்க. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா 8 அடி விநாயகர். அதுவும் சிவலிங்கத்துக்கு மேல சிவலிங்கம் வந்து நந்தி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். மூஷிகனும் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. எவ்வளவு சீக்கிரமா புக் பண்றது புக் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இது 8 அடி விநாயகர் சிவலிங்கம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது நல்லா செமையா இருக்கும். ஓகே. இதுனா இது பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ராஜ விநாயகருங்க. தலப்பாக்கட்டு கட்டின மாதிரி இருக்கும். அன்னப்பறவை இருக்கும். இது சூப்பரா இருக்குங்க. இந்த விநாயகர் பார்த்துட்டீங்கன்னா 7 அடி விநாயகர். மேல பார்த்துட்டீங்கன்னா 5 தலை பாம்பு இருக்கிற மாதிரி சர்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது சூப்பரா இருக்கும். எல்லாம் நேர்ல வாங்க. நேர்ல வந்தீங்கன்னா நிறைய விநாயகர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்கும். வாங்க. கண்டிப்பா மற்ற இடத்த விட உங்களுக்கு வந்து நான் கம்மியா ரேட் போட்டு தரேன். டோர் டெலிவரி தர்ற மாதிரி நம்ம இருக்கிறோம். சீக்கிரமா புக் பண்றவங்களுக்கு, அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள புக் பண்றவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் போனஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்கிறோம். நீங்க வந்து நேர்ல வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்க கேட்குற மாதிரியும் பெயிண்டிங் பார்த்துட்டிங்கன்னா இப்போ சீக்கிரமா நீங்க புக் பண்ற பட்சத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்க கேட்குற மாதிரி வந்து பெயிண்டிங்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தருவோம். ஓகே.